So I will start today. So today is the first session on the foundations of AI. நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இன்ஸ்பயர்ட் லைக் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அதை பில்ட் பண்ணாங்க. ஸோ நமக்கு தெரியும் லைக் நம்ம சின்ன வயசுல லைக் ஹியூமன் வந்து லைக் ஒரு பேபியா இருப்பாங்க. லைக் அப்புறம் வந்து ஒரு சைல்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம வந்து வளர்ந்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஏஐ மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே பேட்டர்ன்ல தான் பில்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. விச் இஸ் ஈக்குவல் டூ இப்போ ஃபர்ஸ்ட்டு பொறந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே நோ டூ கிரை. அவங்களுக்கு பசிச்சா அழுவாங்க. இல்லன்னா வந்து நார்மலா இருப்பாங்க, இல்ல சிரிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த 2டே சிக்னல் தான் காமிப்பாங்க. ஸோ அத இல்லன்னா லைக் அவங்க பசிச்சா மட்டும் அழுவாங்க. இதுதான் ஸ்டார்ட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அ லைக் இந்த 2 சிக்னல்ஸ் வச்சு அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேபி இது வந்து பை ஜெனடிக்கலா நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பண்றோம். பட் அத தாண்டி லைக் நெறைய விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி டீச் பண்றாங்களோ, அது வந்து ரொம்ப ஸ்டார்ட்டிங் ஒரு ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர் வந்து ரொம்ப லைக் சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். பட் தே வில் அப்சர்வ் லைக் யாரெல்லாம் வராங்க, யார் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, யார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்கங்கிறத வந்து அந்த சைல்டு வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் லிட்டரலி என்னன்னா, இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், பசிச்சா என்ன பண்ணணும், இல்ல உடம்பு சரியில்லனா எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க கத்துக்குவாங்க. ஸோ அது வந்து ஆ நெறைய விஷயம் வந்து மதர் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அது வந்து அந்த சைல்டு மதர் அண்ட் ஃபாதர் சொல்லிக் குடுப்பாங்க. இல்ல ரிலேட்டிவ்ஸ் சொல்லிக் குடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த சைல்டு வந்து அத ஒரு ட்ரெய்னிங்கா ஐ மீன் தேர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். அத வச்சு அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு இந்த முதல் ஒரு 5 வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். நெறைய விஷயத்த வந்து ரொம்ப டீப்பா கூட ச் ச் குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா பிரெயினும் குரோ ஆகும் ஒண்ணு. ஸோ அந்த ப்ராசஸ்ல பிரெயினும் நமக்கு குரோ ஆகும். பிளஸ் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள வரும். ஸோ அத வந்து நம்ம புரிஞ்சு லைக் குழந்தைங்க வந்து தே வில் குரோ. ஸோ அதே மாரி இங்க வந்து தேர் இஸ் அ மெஷின் லைக் ஸோ த மாடல் ஹேஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் லைக் அதுக்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கறது தான் வந்து ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைக் வெரி சிமிலரா லைக் தே ஹேவ் டூ குரோ, தே ஹேவ் டூ டேக் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அ குழந்தைங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அவங்களே தூங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப மினிமல் இன்டர்வென்ஷன் இருந்தா போதும் பேரண்ட்ஸ்க்கு. ஆ குழந்தைங்க வந்து தே வில் டூ தியர் வொர்க். வரைக்கும் குழந்தையா இருக்கும்போது குளிக்க வைக்கணும், நம்ம இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே வந்து அவங்களோட ஒர்க்க பார்த்துக்க ஆரம்பிச்சுருவாங்க. பிளஸ் நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா கூட சொல்லுவாங்க. "நீ என்ன பண்ண? எப்போ தூங்குனியா? இல்ல ஸ்கூல்ல எப்படி இருந்த?" இந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டா அவங்க வந்து ஆன்ஸர் பண்ணுவாங்க. ஸோ ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் இந்த 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 2ண்ட் ஸ்டேஜ் டூ 3ர்ட் ஸ்டேஜ்க்கு மேபி ஒரு லைக் இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் லைக் நெறைய புக்ஸ் படிப்போம். காலேஜஸ் போவோம். பிளஸ் அ அ லைக் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நம்ப மூவி பார்ப்போம். அந்த மாதிரி நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் இது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ப லைக் ஏதாவது ஒரு 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 விஷயத்துல டவுட் கேட்டாங்கன்னா, நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க வந்து சொல்லுவீங்கல்ல, ஓகே. ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். பண்ணணும். ஆன்லைன்ல ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த மாரி ஃபீட்பேக் குடுப்பீங்களா? அந்த மாதிரி ஏஐ மாடல் கிட்ட நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா, அத ஆன்ஸர் பண்ணும். ஸோ பேசிக்கலி ஸோ இங்க வந்து என்னன்னா, நமக்கு நம்ம சரவுண்டிங்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆ நம்ம பேரன்ட்ஸ் அண்ட் ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க மூலியமா வர மாதிரி ஏஐ மாடலுக்கு டேட்டாவ இன்புட்டா குடுக்கணும். அந்த டேட்டா எந்த அளவுக்கு நம்ம வந்து பெட்டரா குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அது வந்து நெறைய அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ வந்து லேர்ன் பண்ணிக்கும். அந்த பேட்டர்ன்ஸ பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா, அது வந்து ஆன்ஸர் பண்ணும். அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்ப நமக்கு டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்க மாதிரி, இப்போ 2ண்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஒரு மாரி இன்டெலிஜென்ஸ் இருக்கும்.
3 ஸ்டேஜ்ல ரொம்ப அதிக இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்து இன்னும் சூப்பர் ஹியூமன் மாரி நம்ம வந்து லைக் ரொம்ப அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க இன்னும் எக்ஸலென்ட் ஆன்சர்ஸ் குடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னும் இதோட நமக்கு என்ன தேவையோ, என்ன அச்சீவ் பண்ணணுமோ ஏஐல அது 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 மாரி நம்ம பில்ட் பண்ணணும். பட் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்படி லைக் நேச்சுரலா எவால்வ் ஆனோமோ, அந்த மாரி வந்து இங்க இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா நம்ப பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஓவர்வியூ. ஸோ எக்ஸாக்ட்லி இப்படிதான் இருக்க போகுது ஃபுல்லா அந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ இத நீங்க அதனால ஒரு ஒரு விஷயமும் இதோட லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால வந்து இது பண்ண முடியும். ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். Yeah, now coming back to the main topic. So, what is AI? So, we all know that AI stands for artificial intelligence. இது வந்து நம்ப எங்க பார்த்தாலும் இந்த இந்த நேம் இருந்துட்டே இருக்கும். ஸ்கூல், காலேஜஸ்ல இல்ல அ மேபி ஆன்லைன்ல இருக்க யூடியூப் வீடியோஸ், மூவிஸ்ல அந்த மாரி இது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. அண்ட் சம்ஹவ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அது வந்து என்ன ஒரு ஹியூமன் லைக் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். அது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா, அது ஒரு ஏஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பட் இத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பா. ஆ லைக் ChatGPTயோ இல்ல வேற நம்ம YouTubeல வந்து ஏதாவது வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி நெறைய விஷயத்துல வந்து இந்த மெஷின் லேர்னிங் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏஐ அ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அத நம்மளுக்கு தெரியாமலே நம்ம நெறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஆ பட் ஆ ஏஐ இன்னைக்கு புதுசா வந்துச்சான்னா கிடையாது. இது ரொம்ப வருஷமா இருக்கு. இப்ப வந்து லைக் ஆ நமக்கு வந்து அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவா பெட்டரா இல்ல. ஸோ அதுதான் வந்து அதுக்கேத்த மாரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணல அந்த டைம்ல. இது வந்து முன்னாடி 60, 70ஸ்ல இருந்தே வந்து இந்த ஏஐலாம் வந்து சின்ன சின்ன லெவல்ல இருந்துட்டு தான் இருந்தது. இது வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருந்தது சைலன்ட்டா. அப்போ ஒரு ஒரு 5, 6 இயர்ஸ் பேக் ஒரு மேபி லைக் 90 லைக் 2016 ஆர் 17 அந்த டைம்ல தான் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஏஐ வந்து ரொம்ப பயங்கரமா லைக் வெளியில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு ரிசர்ச் டாபிக். ரிசர்ச்சர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் கம்பெனிஸ் வந்து அத வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஏரியாவா இருந்துச்சு. பட் 2016, 17க்கு அப்புறம் ஆ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப மேசிவா அ வந்து எல்லா இதுலயும் வர ஆரம்பிச்சுது. எல்லா டொமைன்லயும் அது அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அ ஸோ இதுதான். ஸோ இங்க வந்து யூ கேன் சீ திஸ் பிக்சர். ஸோ ஏஐங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டாபிக். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ வந்து கனெக்ட் பண்ணது தான் ஏஐ. ஸோ அதுல மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, அப்புறம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாபிக்ஸ் இதெல்லாமே. என்எல்பி வந்து ஆ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏஐ. இதெல்லாம் இல்லாம ஏஐ கிடையாது. இந்த நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 40, 50 இயர்ஸாவே வந்து இந்த மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் என்எல்பி இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல தே வர் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச். இது எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்லா கனெக்ட் ஆயிட்டு, ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அத பேஸ் பண்ணி நெறைய இந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது தான் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக் ஏஐல ஆக்சுவலா. இதுதான் ரொம்ப ஜெனரிக்கா இப்போ ஒரு காமன் பப்ளிக் யூஸ் ஆகுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ் பண்ணி அண்ட் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து லைக் இட் கேன் சேவ் லாட் ஆஃப் டைம். நம்ம நம்ம நெறைய ஒர்க் பண்ணுவோம். அதோட லைக் ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் 5, 10 இயர்ஸ் இன்னும் 5 இயர்ஸ்ல வந்து இந்த ஒர்க் லேண்ட்ஸ்கேப்பே மாறப்போகுது. அதாவது எப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் வந்து இன்னும் ரொம்ப எல்லா இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ்லயும் இருக்கும். அது வந்து லைக் ஒரு மேசிவ் சேஞ்ச் இன் ஒர்க் பேட்டர்ன். நம்ம த வே வி ஒர்க் வில் பி கோயிங் டு சேஞ்ச். ஸோ சப்போஸ் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணாம ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு அவுட்டேட்டடா இருக்காங்கன்னா, இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அவங்களால வந்து மத்தவங்க கூட காம்பீட் பண்ணவே முடியாது. ஸோ சம்மோன் ஹூ இஸ் யூசிங் லைக் அ எல்லாம் எப்படி சொல்றேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2000 அந்த டைம்ல Google அது மாரி இன்டர்நெட்லாம் ரொம்ப மேசிவா பூம் ஆச்சு. Google மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சு.
நமக்கு ஏதாவது தெரியலன்னா நம்ம கூகுள் பண்ணி பார்ப்போம். முன்னாடி அதெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி தெரியும்னா, ஒண்ணு நியூஸ் பேப்பர்ல தெரியும். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது ஏதோ சொல்லுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஏதாவது ரெஃபர் பண்ணுவாங்க. அத வச்சு இவங்க டெவலப் ஆகி போவாங்க. இல்ல அவங்க டீச்சர்ஸ் யாராவது நல்லா ரெஃபர் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். பட் 2000க்கு அப்புறம் தான் அந்த கூகுள் வந்து ஒரு இன்டர்நெட்ல எது வேணாலும் தேடிக்கலாங்கிற ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி குடுத்துச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா, இந்த வெப் வந்ததுக்கப்புறம், ஸோ ரியல் டைம்ல நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். லைக் WhatsAppல இப்படி இன்ஸ்டன்ட்டா ஒரு மெசேஜ் நமக்கு வரும். ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆன மாரி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் எல்லாமே. பட் ஜஸ்ட் இந்த Google அந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமே வந்து எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டா ஒரு 2000 வருஷம் முன்னாடி போன மாரி அவ்ளோ டெவலப்மெண்ட் ஆக்சுவலா. ஆ இது வந்து இன்னும் ஒரு 5000 வருஷம் முன்னாடி போன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்போ அந்த 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 டிராஸ்டிக் சேஞ்ச் இந்த லேண்ட்ஸ்கேப் இந்த ஏஐ வந்து அந்த மாதிரி தான். இன்டர்நெட் எவ்வளோ பெருசா நம்ம ஃபீட் பண்றோமோ, அதே மாரி இந்த ஏஐ வந்து ரொம்ப பெருசா வந்து வரப்போகுது. ஸோ அ ஸோ இதுதான் வந்து மெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆம் ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் வந்து அட்லீஸ்ட் நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண தெரியணும். ஆ அது ஒண்ணு. இன்னொன்னு, அது மாதிரியான ஒரு விஷயத்த பில்ட் பண்ண தெரியணும். ஸோ அதுதான் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் கோர்ஸ். ஆ வெப் டெவலப்மென்ட் எப்படி பண்ணணுங்கிறது தான் கத்துக்கிட்டோம். அதே மாரி ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு வெப் டெவலப்மென்ட் எப்படி பண்ணணுங்கிறது தான் இந்த ஹோல் கோர்ஸோட எஜெண்டா. சரிங்களா? ஸோ ஸோ ஜஸ்ட் டூ சம்மரைஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஏஐ. சரிங்களா? ஏஐ இஸ் நாட் ஒன் டாபிக். இட்ஸ் a குரூப் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்னும் நெறைய சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. பட் தீஸ் ஆர் த மேஜர் திங்ஸ். இன்னொன்னு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஸோ திஸ் இஸ் லைக் அ ஃபேன்சி அ அ லைக் நேம்ஸ், டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சி நேம்ஸ். பட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு பின்னாடி அ வெக்டர் கால்குலஸ், மேட்ரிக்ஸ், தென் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ப ஸ்கூல்ல, காலேஜ்ல படிச்ச கோர்சஸ் தான் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஸோ அ ஸோ இதுக்கு பின்னாடி மெயினா மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. தென் புரோகிராமிங் இருக்கு. ஸோ இதுதான். ஆம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெக்டர் அல்ஜீப்ரா, மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு தான் வந்து சில லைப்ரரிஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லைப்ரரிஸ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஆனா நம்ம மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஒரு ப்ரா ஒரு ஒரு லைப்ரரி எடுத்து அத எப்படி அது என்னென்னலாம் பண்ணும் தெரிஞ்சுக்கிட்டு, அத எப்படி நம்மளோட இதுல யூஸ் பண்றதுங்கிற மாரி நம்ம ஒரு ஹை லெவல் அப்ரோச் தான் போவோம். அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, அதுல எப்படி லோ லெவல் டெவலப்மென்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து நம்ம பெருசா வி டோன்ட் நீட் டூ கேர். ஸோ அ நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு கால்குலேட்டர்ல எப்படி வந்து ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்றதுன்னு கத்துக்கணும். ஸோ அது பண்ணாவே நம்ம வந்து நெறைய விஷயத்த ஃபாஸ்ட்டா பண்ணலாம். பிளஸ் அந்த கால்குலேட்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நாலேட்ஜ் வந்து இருந்தாவே நம்மளால பயங்கரமா சர்வை பண்ண முடியும். அதே மாரி இங்க இருக்க இந்த லைப்ரரீஸ வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எந்தெந்த லைப்ரரீஸ் எங்க யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணாவே திஸ் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு முன்னாடி எனக்கு இதுல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது எப்படிலாம் நான் ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா, அது நீங்க ஸ்லோலி கத்துக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இன் யுவர் கரியர் வந்து ஆ ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஹை லெவல்ல ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வர நீங்க அந்த லோ லெவல் டெவலப்மென்ட் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்க கத்துக்கலாம். ஆ ஸோ தட் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜிக் ஆ என்ன சொல்றது மூவ். சில பேர் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே லோ லெவல் டெவலப்மென்ட்லாம் கத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆ தட் இஸ் ஆல்சோ குட். பட் அது என்னன்னா, அத விட இது வந்து கமர்ஷியல் ஸ்கில்ஸ். இது வந்து நமக்கு ஈஸியா இதுக்கு தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து நான் பயங்கரமா லோ லெவல் டெவலப்மென்ட்லாம் பண்ணுவேன்னு சொன்னா, ஆ அது எவ்வளோ பேர் பிலீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ பட் ஆனா ஹை லெவல் ஒர்க் தெரிஞ்சதுன்னா, உங்களால நெறைய விஷயத்த பண்ண முடியும். லோ லெவல் டெவலப்மென்ட் கத்துக்கிட்டீங்கன்னா, ஏதோ 1, 2 விஷயம் தான் பண்ண முடியும். பட் ஸோ ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்டாக் அப்படிங்கும்போது, இதுல நெறைய விஷயத்த வந்து ஃபாஸ்ட்டா பண்றதுக்கு நம்ம ஹை லெவல் அப்ரோச் எடுக்கிறது தான் பெஸ்ட். சரிங்களா? ஸோ ஸோ திஸ் இஸ் வாட் அஸ் ஐ செட் லைக் uh, these are the different components and you have to remember this like and I will also explain like each topic in detail machine learning and deep learning and I will just cover in the upcoming slides. So அதுக்கு முன்னாடி இது ஒரு also this is one more like classification types of AI ல narrow and general. So
ஸோ அந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்கு. பட் இது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இது கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி கூட இருக்கும். பட் இட் இஸ் லைக் மோர் டெர்மினாலஜி லைக் சம்டைம்ஸ் இண்டஸ்ட்ரி யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டூ நான் சொன்னேன்ல இது வந்து நெறைய விஷயத்த சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு டைமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தன கீவேர்ட்ஸ் நம்ம சொல்லாம நேரோ அண்ட் ஜெனரல் இந்த மாதிரி ரொம்ப அத கிளாசிஃபை பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல வந்து இந்த மாரி நேம்ஸ் இருக்கும். நெறைய இருக்கும். அது சில டைம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். பட் யூ டோன்ட் நீட் டு வொரி அபௌட் தட். ஸோ எல்லாமே ரொம்ப லைக் ஈவன் நீங்க இப்ப இந்த நேரோ அண்ட் ஜெனரல் ஏஐ பார்த்தீங்கன்னா, ஸோ நேரோனா இட்ஸ் ஜஸ்ட் அ வீக் ஏஐ. ஸோ இது வந்து என்ன ஒரு டாஸ்க் வந்து பண்ற மாரியான ஒரு ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். பட் இதே வந்து ஜெனரல்னா லைக் ChatGPT இது மாரி அதெல்லாம் நெறைய விஷயம் நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி லைக் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நேரோ அண்ட் ஜெனரல்ங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் டெர்ம்ஸா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? பட் பட் தியரிட்டிக்கலி லைக் நம்ம புக்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டீஸ்ல சொல்லிக் குடுக்கறதுல ரிசர்ச் கம்யூனிட்டில அவங்க யூஸ் பண்ற டெர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேன்சியா நேரோ அண்ட் ஜெனரல் இந்த மாரி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னொன்னு இதெல்லாம் எவால்வ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜெனரல்னு ஒரு ஒரு இது அஸ்யூம் பண்ணியிருப்போம். அது கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ChatGPTயே ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. முன்னாடி வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். இப்போ நீங்க இமேஜ் அப்லோட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டா கூட ஆன்சர் பண்ணும். அந்த மாதிரி வந்து இட் இஸ் கீப் சேஞ்சிங். ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் ஜெனரல் டெர்ம்ஸ். திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆட். So, yeah, as we seen in the picture, so AI is a broad domain of intelligent behavior, and so machine learning, like so, so machine learning, deep learning, இதெல்லாமே வந்து each are the components of AI, and so ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். அவ்வளோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஸோ இப்போ மெஷின் லேர்னிங் வந்து இட் இட் சிம்பிளி லைக் லேர்ன்ஸ் ஃப்ரம் டேட்டா அண்ட் ஒரு ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்ல அதை லேர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ சம் பிக்சர்ஸ் யூ வில் கெட் டு நோ அபவுட் தட். டீப் லேர்னிங் வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு லைக் நம்ம பிரெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அது மாதிரியே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த மாதிரி நியூரல் நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி சில ஒர்க் பண்றாங்க, ப்ரொடிக்ஷன்ஸ் பண்றாங்க, இல்லை ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்றாங்கன்னா அது வந்து டீப் லேர்னிங். தென் அண்ட் அகைன் இந்த மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் அல்காரிதம் தான் ஜெனரேட்டிவ் ஏஐலயும் இருக்கு. உள்ள அது பேக் சைட்ல இருக்கிறது அதுதான். ஜெனரேட்டிவ் வந்து மோர் லைக் ஒரு இட் கிரியேட்ஸ் நியூ கண்டென்ட், டெக்ஸ்ட் இமேஜ் பேஸ்ட் ஒரு ஒரு கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப ஜென்ரிக்கான விஷயங்களை பண்றதுக்கு ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. பட் டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் பண்றதுக்கு தான் இந்த மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த டீப் லேர்னிங் அண்ட் மெஷின் லேர்னிங்கை எடுத்து ரொம்ப ஒரு பெரிய பர்பஸ்க்கு சால்வ் பண்றது தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஜெனரேட்டிவ் ஏஐக்கு பின்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ற ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், LSTM மாடல்ஸ், மல்டிஃபெக்ட் அட்டென்ஷன் லேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்லாம் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்க. அதே அல்காரிதம் தான் ஜெனரேட்டிவ் ஏஐக்கு யூஸ் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட்ல. பட் ஸ்டில் லைக் அவங்களோட ஃபோக்கஸ் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் வந்து ரொம்ப சின்ன ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, சின்ன பீஸ் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரேட்டிவ் வந்து ரொம்ப பெரிய பெரிய டாஸ்க், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்லாம் வந்து ஒரு செகண்ட்ஸ்ல ஜென்ரேட் பண்ற மாதிரி அந்த ஃபீல்டு தான் வந்து நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ. தென் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ தேர் லைக் பிட் மோர் லைக் NLPங்கிறது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா. அதுல இஸ் ஓவர்லேப் ஆன் ஏஐக்குன்னு சில NLP யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இட்ஸ் டெக்ஸ்ட் பேஸ்ட் ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் லைக் ChatGPT இதெல்லாம். ஸோ யா, ஸோ மெஷின் லேர்னிங்கை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும்னா, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம ரிக்ரெஷன் அனாலிசிஸ், லீனியர் ரிக்ரெஷன் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கூல்ல பண்ணியிருப்போம். ஸோ இல்லை காலேஜ்ல பண்ணியிருக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ பேசிக்லி வந்து ஒரு டேட்டாவை வந்து பிளாட் பண்ணும். இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை யூடியூப்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத இந்த மாடல் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு யூஸ் கேஸ்க்கு நம்ம வந்து மெஷின் லேர்னிங் மாடல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து வி கேன் புட் லைக் டேஸ், இல்லைன்னா இப்போ லாஸ்ட் ஒரு மாசம் அப்படி எடுத்துக்கலாம்.
தென் வந்து ஒய் ஆக்சஸ்ல வந்து என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கோங்கிற மாதிரி. ஸோ என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை எந்த வீடியோஸை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன டைப்ஸ் ஆஃப் வீடியோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைம் வெர்சஸ் டைப் ஆஃப் வீடியோஸ் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 மந்த் இல்லை லாஸ்ட் ஒரு 10 நாள் லைக் இல்லை லாஸ்ட் ஒரு 1 வீக் எப்படி வேணாலும் அந்த டைம் சேஞ்ச் ஆகும். பட் அந்த டேட்டாவை எடுத்து இந்த மாதிரி பிளாட் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இந்த மாதிரி டைப்ல வரும். ஸோ லைக் புள்ளி புள்ளியா வரும். லைக் எக்ஸ் ஒய் பிளாட் இந்த மாதிரி. ஸோ அதுல வந்து ஒரு சிம்பிளா ஒரு லைன் கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸோ அந்த லைனை நோக்கி எல்லா டேட்டாவும் இருக்கிற மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணா அதுக்கு பேர் தான் ரிக்ரெஷன். ஸோ அந்த மாதிரி இன்னும் சிம்பிள் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. இதே வந்து நான் லீனியர் ரிக்ரெஷன் இதெல்லாம் நிறைய இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னன்னா அந்த பிஹேவியரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுதான் ரிக்ரெஷன். பட் இது வந்து சிம்பிள் 2Dல இருக்கு. பட் இதே வந்து மல்டி டைமென்ஷன்ல இப்போ நம்ம டேட்டா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள். இது 2D இல்லாம ஒரு மல்டி டைமென்ஷனல் டேட்டாவை வந்து நம்ம ஃபிட் பண்ணனா ஒரு இமேஜினரி கர்வ் வரும். சரிங்களா? அந்த கர்வ் வந்து அந்த கர்வ் தான் வந்து வந்து இந்த மாடல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இன்னும் இதுல மேபி இந்த மெஷின் லைக் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸை விட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் பாருங்க. இந்த சைஸ் ஆஃப் த பீஸா அண்ட் காஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்க வந்து சைஸ் அதிகமாக காஸ்ட் அதிகமாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு நியூ சைஸ்க்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் வருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்னோட பீஸாவோட சைஸ் வந்து 0.5 மீட்டர் அந்த சர்க்கிள் டயமீட்டர் இருக்கு அப்படின்னா அதோட காஸ்ட் என்னங்கிறதுக்கு நம்ம இங்கே எடுத்துட்டா போதும், இல்லை இங்கே எடுத்துட்டா போதும். அந்த மாதிரி லைக் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம இங்க சென்டர்ல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துலனாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த டேட்டா இல்லைனாலும் நம்மளால வந்து அந்த விஷயத்த வந்து ஓரளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். இதே லாஜிக் தான் இங்க 2Dயா இருக்கு. பட் நம்மளோட ரியல் லைஃப்ல அது வந்து லைக் அந்த டென்சர்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப மல்டி டைமென்ஷன் ஃபிட். ஸோ அதுல வந்து அந்த ஸ்பேஸ்ல நம்ம வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் லைக் கர்வ்ல வந்து நம்ம வி கேன் ப்ரிடிக்ட் மெனி திங்ஸ். ஸோ இதுதான் வந்து லைக் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் தான் மிஷின் லேர்னிங்ல இருக்கு. அதோட நியூ நேம் தான் மிஷின் லேர்னிங். ஸோ நிறைய லைக் அகெயின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, வெக்டர் கால்குலஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதை வந்து ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி அப்புறம் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு அது ஒரு சப்ஜெக்டே இருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு புது சப்ஜெக்டா ஒரு புது என்ன சொல்றது ஒரு புது வெர்ஷன் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் சொல்லலாம். ஸோ அந்த மிஷின் லேர்னிங்ல லைக் இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸோ whereas deep learning again like ஸோ இங்க வந்து we have multiple layers and ஸோ இது என்ன ஆகுனா இந்த each layer called as neurons and ஸோ இந்த we have different layers. ஸோ இதுல வந்து இந்த ஒரு நியூரான்ஸும் வந்து there is a activation function. ஸோ இந்த activation function values வந்து based on that we will predict. ஸோ லைக் ஸோ ஒரு 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 இன்ஃபர்மேஷன் நம்ம இதுல கொடுத்து இது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் சிஸ்டம் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த போட்டோல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாடல் எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா, அந்த போட்டோ வந்து பிரேக் பண்ணும். அதுல எத்தனை பிக்சல் இருக்கோ அத்தனை பிக்சலா பிரேக் பண்ணி அந்த ஒரு பிக்சலா இதுல இன்புட்ல கொடுக்கும். கொடுத்து அந்த ஒரு பிக்சல்லையும் என்ன வேல்யூ இருக்குங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். இப்போ இங்க வந்து 2 லேயர் தான் இருக்குன்னு கிடையாது, லைக் எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் இருக்கும். பட் இது ஒரு காமன் டெம்ப்ளேட். ஒரு ஒரு டீப் லேர்னிங் மாடலுக்கு ஒரு இன்புட் லேயர் இருக்கும், ஒரு அவுட்புட் லேயர் இருக்கும். ஹிடன் லேயர்ஸ் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ரிடிக்ஷன்ஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த இன்புட் இதில் கொடுத்து இந்த ஒரு நியூரான்ஸும் வந்து சின்னதா அதை ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ண அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற விஷயத்த கூட நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு போட்டோ பார்த்தா அந்த போட்டோல அது இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா பிக்சல் பை பிக்சலா வந்து நம்ம வந்து டேட்டாவை இன்புட் பண்ணி பார்க்கறதுனால அதுல இருக்க ஹிடன் பேட்டர்ன்ஸ் கூட வந்து இந்த டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தோம். டீப் லேர்னிங் மாடல்ஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்தோம். ஸோ இது ஏன் டீப் லேர்னிங்னு பேர் வந்துச்சு நான் சொன்னல, இது வந்து பிக்சல் பை பிக்சல். பட் வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மோர் ஆஃப் லைக் ஒரு XY டேட்டா இல்ல
ஒரு 3 டைமென்ஷனல் டேட்டா அந்த மாதிரி அது வந்து மோர் ஆஃப் லைக் ஒரு ஒரு ஃபிட் மாதிரி இருக்கும் அது. பட் இங்க வந்து ஒரு பிக்சல் பை பிக்சலா ரீட் பண்றது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க். ஸோ எங்கெங்கெல்லாம் இமேஜ் வருதோ, எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் வருதோ, அங்க வந்து நம்ம இந்த டீப் லேர்னிங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டீப் லேர்னிங்க்கு பின்னாடி இருக்கிற ஆர்க்கிடெக்சர்ஸ் இதெல்லாம் தான் நெறைய ஆர்க்கிடெக்சர்ஸ் இருக்கு. கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்னு ஒண்ணு இருக்கு. அது சில சில டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்டிஎம் மாடல். ஸோ அ ஸோ இது இந்த ஆர்க்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டிபெண்டன்சி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நமக்கு ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணி குடுக்கும். ஆ அடுத்த ஸ்டேஜ்ல தெர் இஸ் கால்ட் மல்டி ஹெட் அட்டென்ஷன் லேயர் மாடல். அது வந்து அந்த ஆர்க்கிடெக்சர வந்து டீப் லேர்னிங்ல டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்எல்எம்ங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மல்டி ஹெட் அட்டென்ஷன் ரிசர்ச் வந்து கூகுள் தான் பண்ணாங்க. அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அத பேஸ் பண்ணி தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடியே கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டீப் லேர்னிங்ல இருந்து தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸே கிரியேட் ஆச்சு அப்படி கூட சொல்லலாம். இதுல வந்து இந்த இந்த அல்காரிதம்ஸ வந்து எடுத்து இப்ப இங்க வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒரு ஃபோட்டோ குடுத்து, இல்ல இந்த ஒரு வீடியோ குடுத்து இதுல வந்து ஏதாவது ஹிடனான விஷயம் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்ற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு டீப் லேர்னிங் ஆர்க்கிடெக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் அந்த ஆர்க்கிடெக்சரயே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்றதுக்கு மாத்தி அதுக்குன்னு சில ஒரு ஒரு நியூ என்ன சொல்றது? ஒரு நியூ அப்ரோச் அதுல வர சேலஞ்சஸ்லாம் வந்து டேக்கிள் பண்ற மாரி ஒரு நியூ அப்ரோச்ல பண்ண விஷயம் தான் வந்து எல்எல்எம்ஸ். ஸோ ஸோ அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லலாம். மேபி எல்எல்எம்ஸ் விட ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த டீப் லேர்னிங் ஆர்க்கிடெக்சர்ஸ் ஆர் பிஹைண்ட் த ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஏன்னா இப்போ அதெல்லாம் கவர் பண்ணல. லைக் வாட் இஸ் ஆக்சிலேஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி. ஸோ லைக் ஸ்பார்ஸ்லி கனெக்டட் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயம்லாம் இருக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் பாஸ், பேக்வர்ட் பாஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு இதுல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கு. ஜஸ்ட் டு மேக் இட் சிம்பிள், நம்ம வந்து இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டா போய் பண்ணோம்னா இட் வில் பி டேக்கிங் டைம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வாட் ஐ சி இஸ் லைக், நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரு ஒரு ஏஐ ஃபீச்சர் ஆட் பண்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். பட் ஒரு அப்ளிகேஷன் பண்றதுக்கு இது அவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து இதுல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, எப்படி இது ஒர்க் ஆகுங்கிறது ஒரு மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து லைப்ரரிஸ் எடுத்து யூஸ் பண்ணி பழகினீங்கன்னா யூ கெட் சம் ஐடியா அட்லீஸ்ட். தென் அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் ஒரு டீம் ஒர்க்கா தான் பண்ண போறீங்க. நீங்க தனியா எந்த ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ண போறதில்ல. அப்போ ஒரு டீம்ல வந்து நீங்க ஜூனியரா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாரி நெறைய பேர் வந்து உங்களுக்கு நெறைய இன்புட் குடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இதாயிருக்கும். அப்புறம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் சில டைம் வந்து நமக்கு ஏதாவது புதுசா கத்துக்கிற மாரி இருக்கும். அப்போ போயிட்டு ஏதாவது சில விஷயம் புரியலன்னா, நீங்க அப்போ அந்த பர்ட்டிகுலர் டாபிக் வந்து நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து இந்த டீப் லேர்னிங் ஆர்க்கிடெக்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு அப்போ நீங்க படிச்சீங்கன்னா, அந்த மாரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க டீட்டெயிலா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு பெருசா டைம் எடுக்காது. இன்னொன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாரி அ யாஹ்! ஸோ ஸோ அதனால இதுக்கு வந்து தி மினிமம் டீட்டெயில்ஸ் ஆர் எனஃப். இதுதான். ஸோ நம்ப மெஷின் லேர்னிங் பார்த்தோம், டீப் லேர்னிங் பார்த்தோம். இங்க வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இது சிம்பிள் வந்து என்னன்னா, முன்னாடி வந்து புரோகிராமிங்ல எப்படி சொல்லியிருப்பாங்க ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் அருண் அண்ட் டீம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அ ஒரு நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம ஏதாவது கன்வே பண்ணணும், ஒரு சில டாஸ்க் குடுக்கணும்னா, அது வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ்ல பண்ணா நம்ப நம்ப ஸோ அது ஒரு மெஷின் லேர்னிங் சாரி மெஷின் லாங்குவேஜா பேக்கிரவுண்ட்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு, அது அந்த டாஸ்க் வந்து ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்க வந்து அந்த லைக் இப்ப இந்த புரோகிராமிங் வந்து நம்ம ஜாவா, பைத்தான்லாம் எழுதுறோம்னா, அந்த லாஜிக்ல தான் நம்ம இன்புட்டா குடுக்க முடியும். ஸோ அதுவே ஒரு பெரிய அப்ரோச் ஆக்சுவலா. ஸோ அந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு நெறைய விஷயத்துல நமக்கு வந்து லைக் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட எவ்வளோ காம்ப்ளெக்ஸான இன்புட் குடுக்கணும்னாலும், நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜ் வச்சு குடுக்க முடியும் கம்ப்யூட்டருக்கு புரியிற மாரி. ஏன்னா கம்ப்யூட்டர் புரியிறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். நம்ம வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா நம்மளால அது அவ்ளோ காம்ப்ளெக்ஸான விஷயத்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ வச்சு குடுக்க முடியாது. ரொம்ப டஃப்பா இருக்கும். அது இட் இஸ் நியர் டூ இம்பாசிபிள். புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த நெறைய லாஜிக்ஸ்லாம் வச்சு
நம்ம நினைக்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியா கம்ப்யூட்டர்ஸ் குடுக்கறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியா இருந்தது. பட் என்எல்பி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம டைரக்ட்டா பேசினாவே கம்ப்யூட்டர் வந்து அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா, அதாவது நம்ம பேசுறது வந்து டைரக்ட்டா புரோகிராமிங் லாங்குவேஜா மாறி, அப்புறம் அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து மெஷின் லாங்குவேஜா மாறி, ஸோ அ லைக் அதுக்கப்புறம் வந்து அது கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்க்கு மேல ஒரு லேயர் வச்சுட்டோம்னா, நம்ம டைரக்ட்டா எனக்கு வந்து ஐ வாண்ட் டூ ரைட் கோட் அப்படின்னு நம்ம சொன்னா அது எழுதும்ல. ஸோ இதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நம்ம வந்து டைரக்ட்டா கம்ப்யூட்டர் கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த டாபிக் அத 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 பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ற டாபிக் தான் என்எல்பி. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டா இருக்கும் அண்ட் நெறைய விஷயத்த கவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மெஷின் லேர்னிங்ல லைக் ஏஐல, ஜெனரேட்டிவ் ஏஐலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த என்எல்பி தான் கோர் பிஹைண்ட் தீஸ் மாடல்ஸ் லைக் டீப் லேர்னிங், என்எல் அண்ட் சம் டெவலப்மெண்ட்ஸ் இன் என்எல்பி. இதெல்லாம் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன் பர்ட்டிகுலர் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, பார்சிங் லைக் இப்ப நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ட வந்து நம்ப ஒரு 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 புக்ஸ் இருக்கு. இப்ப அந்த புக்ஸ்ல இருக்க எவ்ளோ பேஜஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குன்னா, அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸையும் நம்ம வந்து எம் லைக் வெக்டர் எம்பெடிங்ஸா கிரியேட் பண்ணுவோம். ஐ வில் டெல் வாட் இஸ் தட் லேட்டர். பட் அப்போ வந்து லைக் இந்த மாரி ஒரு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏஐ கிரியேட் பண்றதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப் வந்து டாக்குமெண்ட் பார்சிங். அந்த டாக்குமெண்ட் பார்சிங்லாம் பண்றதுக்கு இந்த என்எல்பி லைப்ரரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப இந்த என்எல்பி லைப்ரரிஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா பண்ணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் ஒன் மோர் திங் யூ நீட் டு நோ. ஸோ வித்தவுட் என்எல்பி தெர் இஸ் நோ ஏஐ. ஸோ என்எல்பி இஸ் பிளேயிங் பிக் ரோல். அதனால தான் இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா ChatGPT கேட்டா கூட, நம்ம ஒரு கொஸ்டின் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து பின்னாடி ஒரு புரோகிராமா தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் அது கம்பைல் பண்ணி அதுக்கு என்ன ரிசல்ட் வருதோ, இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் இதுதான். ஸோ you have to understand that. Then, yeah, so this is the most important thing, the generative AI. So இது இன்னைக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க மெயினா அந்த ஏஐ வந்து ரொம்ப இந்த கண்டென்ட் ஜெனரேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றது தான் ஜென் ஏஐன்னு சொல்றாங்க. ஸோ லைக் இட் கேன் கிரியேட் எனி நியூ கண்டென்ட். ஸோ இதுல வந்து லைக் ஸோ நீங்க ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இல்ல ஒரு இமேஜ்ல என்ன இருக்குன்னு கேட்குறீங்க, இல்ல ஒரு வீடியோ எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி, ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி இதால குடுக்க முடியும். ஈஸியா குடுக்க முடியும். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து டிரா மீ எ பிக்சர் ஆஃப் லைக் ப்ளூ எலிஃபண்ட் ஃப்ளையிங் கைட் இப்படி குடுத்தாலும் அது வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐக்கு வந்து நெறைய டேட்டா இப்ப இந்த மாதிரி ஒரு 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 இது பில்ட் பண்ணோம்னா, நமக்கு வந்து நெறைய டேட்டா தேவை. அந்த டேட்டாவ வந்து வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐல தான் எல்எல்எம், ராக், நாலேஜ் கிராஃப்ட்ஸ் இது எல்லாமே இந்த டாபிக்ஸ்ல தான் வருது. இதுல மோஸ்ட்லி வந்து அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ ஒரு கன்டென்ட் ஜெனரேட் பண்றதுக்கு அந்த கன்டென்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றதுக்கு வந்து திஸ் அப்ளிகேஷன் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ ChatGPT மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் வாட். இங்க வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சும்மா செக் பண்ணேன் லைக் ஏதாவது ஒரு ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இப்போ இந்த தஞ்சாவூர் கோயில் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து லைக் பீப்பிள் நடந்து போற மாரி ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தா ஆ போதும். இதே மாரி அக்யூரேட்டா கிரியேட் பண்ணும். இல்ல எனக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கு நம்மகிட்டனா, அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இத பேஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணனாலும் அது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லைக் ரொம்ப லைக் ஜெனரேட்டிவ் கன்டென்ட் அத பேஸ் பண்ணி அது இட் கேன் பி லைக் டெக்ஸ்ட், பிக்சர், மியூசிக், வீடியோஸ் இது மாதிரி எந்த விஷயத்த வேணாலும் அதால ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த மாரி அப்ளிகேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன பில்ட் பண்றது? ஸோ தட்ஸ் வாட் த ஹாட் டாபிக் டுடே. ஆர் மேபி லைக் த மோஸ்ட் பிக் ட்ரெண்ட். இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் நெறையா வந்துட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் தட் ஒன் ஹாஸ் டு நோ. Yeah. So and then like the Sir? generative AI yeah, hello. Hello, Yeah, sir. please. Good evening. Good evening. Hi. Yeah.
சார் இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னா இது எல்லாமே எல்லா ஒர்க்குமே அதுல நடந்திருக்கும் அப்படிதானே சார்? அதாவது லைக் கிட்டத்தட்ட அப்படி கூட சொல்லலாம். பட் அகைன் ஏஐ இஸ் நாட் சோ பவர்ஃபுல் டு ஹேண்டில் எவ்ரிதிங். பட் இட் கேன் டூ சம் ஒர்க். யா, இட் கேன் டூ சம் சிம்பிள் ஒர்க். அதான் டு பி ப்ரிசைஸ் ஆன்சர். யா. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். So basically, it can do a lot of work, but it has a limit. So that's the main thing you need to know. It can save a lot of time. So yeah. But yeah, so in the generative AI, the most important thing that one has to know is this large language models. So in the large language models வந்து இந்த 2016-17 அப்புறம் தான் இது மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிறைய லைக் மேசிவ் லைக் என்ன சொல்றது, பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. தென் சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டீப் சீக். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ ஸோ இந்த 2016-17 அப்புறம் ஸோ அந்த நம்ம முன்னாடி சொன்ன டீப் லேர்னிங்ல அல்டிகேட் அட்டென்ஷன் லேயர்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆர்கிடெக்சர் வந்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஸோ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கிரியேட் லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுத சொன்னால் எழுதி கொடுக்கும். லைக் ரைட் அ ஸ்டோரி ஃபார் மை லைக் என்ன சொல்றது ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது சில கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் கேட்குற ஸ்டோரி எழுதி கொடுத்துரும். ஸோ இல்லை எனக்கு ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டால் அது ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டால் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எகைன் சாட் ஜிபிடி எல்லாம் பண்ணுமானா லைக் அது சில விஷயத்த பண்ணும். பட் நமக்கு தேவைப்படுற இப்போ நமக்கு ஒரு ப்ரிசைஸாக ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்குக்குன்னு ஏதாவது ஒரு ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதில் போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் அதெல்லாம் எப்படி பண்ணுறது. ஐ மீன் நம்ம நினைக்கிற கண்டென்ட் வரும். பட் அது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 80% அக்யூரேட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் ரஃபாக சொல்லணும்னா 100% அக்யூரேட்டாக கொடுக்காது, ஒரு 80% அக்யூரேட்டாக கொடுக்கும். நமக்கு அந்த ஃபீல்டு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த 20% வந்து நம்ம அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது வந்து இன்னும் ஹை குவாலிட்டியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தட் ஒருத்தங்களுக்கு பிளைண்டாக எதுவுமே தெரியாதவங்க யூஸ் பண்ணால் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. தட்ஸ் அ ஃப்ராங்க் ஆன்சர். பட் அது வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு அந்த ஃபீல்டு ஆல்ரெடி நல்ல சவுண்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் ஏதாவது வெப்சைட் கோட் போட்டிங்கன்னா அது எழுத ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு அதில் நாலேஜ் இல்லைன்னா அது உங்களால் டீபக் பண்ணவே முடியாது. சில டைம் வந்து இட்ஸ் நியர் டு இம்பாசிபிள், அது உங்களால் கரெக்ஷனே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா கோட் எழுத தெரியும். அப்போ வந்து கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா உங்களோட அதான் நீங்கள் 10 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை அது வந்து 2 நாளில் உங்களை பண்ண வச்சிடும். ஸோ இதுதான் இங்கே இருக்க பியூட்டி ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து ஒரு 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 ஏஐ சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். பட் பில்ட் பண்ணுறதுக்கும் இதே தான். லைக் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், அதில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கும் போது அதில் வந்து யூனிட் நோ லைக் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கிடெக்சர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறது வந்து உங்களுக்கு முன்னாடி ஐடியா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சில ஃபீட்பேக் கொடுக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு உங்களால் ஃபாஸ்ட்டாக அடுத்த ஸ்டெப் போக முடியும். தட் இஸ் த மெயின் திங். நீங்கள் ஒரு ஜஸ்ட் எல்லாமே நம்ம ஏஐ வச்சு எழுதிடலாம்னா அது பண்ணவே முடியாது. உங்களால் சால்வ் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படிதான் சொல்லணும். ஸோ இட் வில் பி டேக் டைம் கன்சியூமிங். அது ஏதாவது ஃபீட்பேக் கேட்கும், நீங்கள் கரெக்ட் தப்பான ஆன்சர் சொல்லுவீங்க, மறுபடியும் அது வேற ஏதாவது காமிக்கும், அப்புறம் அது ஏதாவது சில இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ஒரு இன்ஃபைனைட் லூப் போயிடும், அதை கரெக்ட் பண்ணவே முடியாத மாதிரி வந்துடும். ஸோ இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால ஒரு யூ நீட் டு ஹாவ் சம் சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் சம் ஃபீல்ட். அதுக்கு வந்து நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் தேவை. லைக் ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படி சொல்லிட்டு அந்த நாலேஜோட ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணும் போது ஏஐ கிட்ட இருந்து என்ன இன்புட் கொடுக்கணும், நீங்க என்ன அவுட்புட் வாங்குங்கிறது கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் உங்களால் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால ஒரு 80% அக்யூரசி வி கேன் சே ரஃப்லி. ஸோ 80% நம்பலாம் நீங்கள் ஏஐ, 20% வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணாத கொடுக்குற கண்டென்ட். ஸோ இந்த லெவலுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இது மேபி ஃபியூச்சர்ல ஒரு 10% அதிகமாகலாம், 15% அதிகமாகலாம். பட் இட் கேன் நெவர் ரீச் 100%. ஸோ திஸ் இஸ் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைம்.
ஸோ அதாவது 100% எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஆனால் இட் கேன் டூ 95% மேக்ஸ். ஸோ பட் தெர் ஆர் லைக் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஹியூமனை விட பெட்டரா பண்றதெல்லாம் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. பட் மை ஃபீலிங் இஸ் லைக் ஹியூமன் மைண்ட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். நம்மளால இன்னும் காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கூட திங்க் பண்ண முடியும். பட் இந்த சூப்பர் ஹியூமன் கான்செப்ட்லாம் வந்து டூ தியரட்டிக்கல். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் வர முடியுமா அப்படின்னு வருமான்னு தெரியாது. லைக் இப்போ லைட்டை விட நம்ம வேகமா போற மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியுமானா சம்திங் மேபி ஃபிக்ஷனலா இருக்கலாம், தியரட்டிக்கலா யாராவது சொல்லலாம். பட் பட் நம்ம அது மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பார்க்குற வரைக்கும் வி கேனாட் பிலீவ் தட். ஸோ பேசிக்லி 80% இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஒரு 80% யூ கேன் பிலீவ் த ஏஐ. நியர் ஃபியூச்சர் இட் கேன் கோ டு 90-95%. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்யூரேசியில் ஏஐ மாடல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு 100 நாள் பண்ணுற வேலையை 5 நாளில் பண்ணிடலாம் அப்படி சொல்லணும்னா சிம்பிளாக. வச்ச 95% ஆஃப் த டாஸ்க்ஸ் வந்து ஏஐ பண்ணிடும். இன்னொன்று, முன்னாடி வந்து ஒரு 3-4-5 பேர் சேர்ந்து பண்ணுற ஒர்க்கை வந்து எப்பவுமே ஒரு முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தங்க பயங்கர டேலண்டாக இருப்பாங்க, மற்ற ஒரு 3-4 பேர் கொஞ்சம் ஆவரேஜாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து இந்த 5 பேரோட வேலையை பண்ணிடலாம் ஏஐ வச்சு. ஸோ ஸோ அது வந்து ஏஜென்டிக் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தர்கிட்டையும் ஒரு டாஸ்க் கொடுத்து பண்ண வைக்கலாம். அவங்க சிம்பிள் டாஸ்க் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு கோர் நாலேஜ் இருக்குன்னா 5 பேர்கிட்ட வாங்குற வேலையை நீங்கள் தனியாக வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த ஏஐ அப்ளிகேஷன் வச்சு நீங்களே பண்ணிட முடியும். அந்த 5 பேர் தேவையில்ல உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன தரனா, யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கோ அவங்களாம் பயங்கரமாக ஸ்பீடப் ஆகி போயிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு. யாருக்கெல்லாம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் சும்மா ஜாலி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இப்படிதான் இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல. ஸோ லைக் ஒரு லைக் ஒரு ஆனால் எதுவுமே தெரியலனாலும் நீங்கள் ஏஐ வச்சு நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அது ஒன்று இருக்கு. பட் ஆனால் நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன், நான் ஜாலியாக தான் இருப்பேன், எனக்கு ஈஸியாக நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே பண்ண முடியாது. இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டைம் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா திஸ் இஸ் த ட்ரெண்ட். ஸோ அந்த ட்ரெண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம வந்து இஃப் யூ நாட் ஃபாலோயிங் திஸ் ட்ரெண்ட் தென் லைக் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஸ்டேபிள் கேரியர். ஸோ யா, அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லைக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். சாட்ஜிபிடி, தென் வந்து ஜெமினை, டீப்சீக், இதெல்லாம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இன்னொன்று வந்து ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் சொல்லிட்டு இதுவும் ரொம்ப ஒரு ஒரு லைக் சம்வாட் லைக் மோஸ்ட் டிஸ்கஸ் டாபிக் இந்த இந்த ஏஐ ரிசர்ச். ஸோ சிம்பிள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னால் ரொம்ப பெரிய மாடல்ஸ்னால் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், சின்ன மாடல்ஸும் சின்ன ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா ஒரு 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. 7 பில்லியனுக்கு கீழே இருந்தால் அதை வி கேன் கால் இட் அஸ் ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ். அண்ட் மோர் தென் 7 பில்லியன்னா வி நீட் டு கால் திஸ் அஸ் லைக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ சாட் ஜிபிடிலாம் எடுத்துட்டிங்கன்னா தே ஹாவ் மோர் தென் 100 பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு மாடல் வெயிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து லைக் ஒரு ரொம்ப சிம்பிள் டாஸ்க்லாம், இப்போ சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஏஐ சிஸ்டம் தான் ஆன்சர் பண்ணும். பட் லார்ஜ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட அது ஆன்சர் பண்ணும். டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா, நிறைய டேட்டா போட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, இது வந்து கொஞ்சம் கம்மி டேட்டா போட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த கம்மி டேட்டா வந்து நம்ம எதுக்காக அந்த மாடல் கிரியேட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இந்த டேட்டா இருக்கும்போது இது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு மட்டும் ஈஸியாக பண்ணும். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஆஃப்லைன்ல யூஸ் பண்ண முடியும். லைக் லெஸ் தென் 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ பட் இதே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஜிபியூஸ். ஸோ ஜிபியூஸ் இல்லாமல் அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை ரன் பண்ணணும்னா ஜிபியூ வேணும். ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஜிபியூஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து வி நீட் அ பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் லேப்டாப்லேயே ரன் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து நம்மளோட ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா லைக் இட் இஸ் லைட் வெயிட். ஸோ நமக்கு பெரிய ரிசோர்ஸ் தேவையில்லை. அப்படிங்கும் போது அதுக்கு காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள் காஸ்ட் தான். பட் லார்ஜ் லாங்குவேஜ் ஜிபி யூஸ் பண்ணுறோம், வி நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃபார் தட். ஸோ இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயம். ஸோ யா, ஸோ லைக்
லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இது எல்லாமே ChatGPT, GPT-4, Gemini, Cloud AI 3 இது ப்ளஸ் DeepSeek அண்ட் ஆல் we can call it as large language models. பட் கூகுள்ல ஜெமான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு, 2 பில்லியன். இதெல்லாம் வந்து we can call it as ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ இந்த லைட் மாடல்ஸ்லேயே வந்து ஈவன் யூ கேன் யூஸ் இட் ஃபார் சம் சிம்பிள் டாஸ்க் லைக் ஒரு இமெயில் எழுதுறதுக்குலாம் யூ கேன் ஸ்ட்ரைட் அவே யூஸ் த SLM. பட் ஒரு ஒரு கோடு எழுதணும், அதை செக் பண்ணணும் கரெக்டாக, அதெல்லாம் வந்து we have to use large language models இந்த மாதிரி. ஸோ அண்ட் யா, and large language models la one more important term is called as a foundation model. So இந்த foundation model நம்ம எங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹியூமன் எவல்யூஷன்ல we can compare like this second stage. படிக்க தெரியும், எழுத தெரியும், சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்ட ஆன்சர் பண்ண தெரியும், பேச தெரியும் மெயினா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாம. ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வந்து இட் வில் பி பேசிக்லி லைக் ஸோ ஒரு சிம்பிள் டாஸ்க் பண்ணும், அதுக்கிட்ட வந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம், ஆன்சர் பண்ணும். பட் சில டைம் வந்து ஸோ அதுலேயே 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் மாடல், பிளைன் மாடல், இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ரக்டிவ் மாடல். இப்போ நீங்கள் கொஷின்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு சில கொஷின் கேட்குறீங்கன்னா அவன் ஆன்சர் பண்ணுவான், அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணுவான். பட் அதே ஒரு 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 பேச்சாளர் மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொஷின்ஸ் கேட்டால் அவங்க எவ்வளோ பயங்கரமாக பேசுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மாடலே நல்லா பேசுகிற மாதிரி இருக்கிற வெர்ஷனுக்கு நேம் வந்து இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபவுண்டேஷன் மாடல், லைக் இன்ஸ்ட்ரக்டிவ் வெர்ஷன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் மாடல். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்டிவ் மாடல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஒரு ஹியூமன் கிட்ட ஒரு சூப்பர் கான்வர்சேஷன், இப்போ வந்து ஒரு சின்ன பையன் பேசுறது ஒரு ஆவரேஜா இருக்கும், ஆனா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அவங்க நம்மகிட்ட பேசினா அவங்க சூப்பரா பேசுவாங்க, நம்ம நினைக்கிறத அவங்க அழகா கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் மாடலில் சில வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் மாடல் இன்ஸ்ட்ரக்டிவ் வெர்ஷன் இருக்கு. ஸோ இன்ஸ்ட்ரக்டிவ் வெர்ஷன் வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் சூப்பரா ஆன்சர் கொடுக்குற மாதிரி அதை டியூன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. பட் எகெயின் இந்த ஃபவுண்டேஷன் மாடல் எல்லாமே பேசிக் டாஸ்க் தான் பண்ணோம். பட் இந்த ஃபவுண்டேஷன் மாடலே வந்து நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான டாஸ்க் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு வந்து சில அப்ரோச்சஸ்லாம் இருக்கு. சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங், which is equal to sending a child or adult to a like a college or some place to gain some experience. அந்த மாதிரி அங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆக்டர் ஆகணும்னா ஒரு அந்த ஒரு சினிமா ஸ்கூலுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் லேர்ன் பண்ணாங்கன்னா அங்க இருக்கவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கா எப்படி நடிக்கணுங்கிறது கற்றுக் கொடுப்பாங்கல்ல. இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் அங்க படிச்சோம்னா அது ரிலேட்டடா சொல்லி கொடுப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் ரிலேட்டடா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்க வந்து அதே மாதிரி விஷயத்த வந்து இங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் மாடலுக்கு நம்ம டொமைன் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா தட் இஸ் கால் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங். ஸோ அந்த விஷயத்த ஃபைன் டியூன் பண்ணும்போது அந்த மாடல்ஸ் வந்து ஒரு மெடிக்கல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அது வந்து பெட்டரா ஆன்சர் பண்ணும், ரொம்ப எக்ஸலண்டா ஆன்சர் பண்ணும். ஸோ ஐ வில் ஆல்சோ கவர் தட் இன் டீட்டெயில், லைக் ஃபவுண்டேஷன் மாடல் என்ன, இன்ஸ்ட்ரக்டிவ் மாடல்னா என்ன, டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்றேன். பட் ஃபவுண்டேஷன் மாடல் இஸ் லைக் வெரி பிளைன் மாடல். ஸோ பேசிக்லி இப்போ நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பண்றோம்னா நம்ம ஃபைன் டியூன் மாடல் பண்றதை விட ஃபவுண்டேஷன் மாடல் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நம்ம எடுத்ததுமே ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சோம்னா லைக் இட்ஸ் மோர் காஸ்ட். ஒருத்தவங்க மெடிக்கல் காலேஜ்ல போய் படிக்கணும்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் மாடல் எடுத்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ணி பார்க்கணும். நமக்கு அந்த நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கு ஃபவுண்டேஷன் மாடலே ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா we have to check அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு சின்ன எஸ்ஏ எழுதி கொடுக்கறதுக்கு ஸ்கூல் பையனை யூஸ் பண்ண போகுது. ஸ்கூல் பையன் அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த ஒரு ஹியூமன் எவல்யூஷன்ல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை வந்து இட் கேன் ரைட் சம் எஸ்ஏ, சிம்பிள் டீசென்ட் எஸ்ஏ, லைக் ஒரு 10th படிக்கிற ஒரு மேபி யா. ஸோ அந்த மாதிரி ஒரு சைல்டு வந்து எழுதி கொடுக்கலாம். பட் ஒரு சர்ஜரி பண்ணோம்னா அதுக்கு வி நீட் அ டாக்டர். ஸோ ஒரு ராக்கெட் டிசைன் பண்ணா வி நீட் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஒர்க்குக்கு தேவையான ஆட்களை நம்ம ஹையர் பண்ணுவோம். இல்லை அந்த மாதிரி ஆட்களை அந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு தேவை ஒரு சில ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு 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 பெரிய ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. அந்த மாதிரி நம்ம பண்ணுற அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி ஒர்க் லோட் இருக்கு, என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடல் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி அந்த மாடலுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அது ஓரளவுக்கு அதுக்கு அந்த ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் கொடுத்து அது ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா தென் அதுக்கப்புறம் அந்த மாடல் நம்ம நினைக்கிற மாதிரி பில்ட் ஆகிடும்.
அதை வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் வெப்ல வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட அப்ளிகேஷனோட மெர்ஜ் பண்ணிடும். ஸோ அந்த இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணி கொடுக்குறேன்னா நீங்க வந்து அது ஒரு ஏஐ அப்ளிகேஷனா மாத்திர முடியும் ஈஸியா. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி 6 மந்த்ஸ் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கனால. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு 50-60% வந்து ஏஐ டெவலப்மெண்ட்லயும் we need like web development. That's the most beautiful thing. So அதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா நம்ம வந்து ஏஐ போனா will be little bit like work on some small area only. So that's the thing. So this foundation model, yeah, we will be going to pick this. So இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுவோம். பிக் பண்ணி இதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வந்து அதை வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு, அதை எப்படி பில்ட் பண்ணுங்கிறது. ஸோ அதெல்லாம் வில் பி கவரிங். அண்ட் அதுதான் வந்து வி கால் இட் அஸ் ஏஐ டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆர் லைக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இல்லை ஒரு ஜென் ஏஐ அப்ளிகேஷனுக்கு பண்ற ஸ்டெப்ஸ் அப்படி சொல்லலாம். தென் யா, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மாடல் வில் பி லைக் வெரி சிம்பிள். ஸோ இது வந்து இட் வில் ஜஸ்ட் ஸ்பீக். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் நீங்க இன்புட் கொடுத்தா அது ரிப்ளை பண்ணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி மாடல்ஸ் தான் ஃபவுண்டேஷன் மாடல், சிம்பிள் மாடல்ஸ். பட் அதே நீங்க இமேஜ் கொடுத்தாலும் ப்ராசஸ் பண்ணும், நீங்க வந்து வீடியோ கொடுத்தாலும் ப்ராசஸ் பண்ணும், நீங்க வாய்ஸ் கொடுத்தாலும் அது ப்ராசஸ் பண்ணுங்கிறது மல்டி மாடல் மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாடலுக்கு இருக்க அடுத்த மாடல் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் ஒரு வெர்சட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த மாடலுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ சில ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் மாடல் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சில அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து மல்டி மோட்ஸ் இருக்கு, லைக் ஸ்பீச், டெக்ஸ்ட், வீடியோ, இமேஜ் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது அப்போ நம்ம மல்டி மாடலை எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ யூ ஷுட் நோ வாட் இஸ் மல்டி மோடாலிட்டி, வாட் இஸ் ஃபவுண்டேஷன் மாடல், ஃபவுண்டேஷன் மாடலே வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்டிவ் மாடல். அது எல்லாமே வந்து யூ நீட் டு நோ. ஸோ ஹியர் த மல்டி மாடல் மாடல் ஹேண்டில்ஸ் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்புட். ஸோ தட்ஸ் வி கால் இட் அஸ் மொடாலிட்டிஸ். அண்ட் ஸோ யா, ஸோ நம்ம நிறைய சொல்லியிருப்போம் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து குழந்தைங்க, டாக்டர், இன்ஜினியர் கான்செப்ட்ல வந்து இருக்கிற terminologies. So supervised fine tuning, it is like ஒரு டொமைன் நாலேஜ், ஒரு மெடிக்கல் பத்தின நாலேஜோ, இல்லை ஒரு ஸ்கேன் இருக்கு, லைக் நம்ம ஸ்கேன் டேட்டா இருக்கு, ஒரு சிடி ஸ்கேன் இருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குன்னா அந்த இல்லை ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் இருக்கு, அந்த இமேஜ்ல வந்து நமக்கு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. பட் நீங்க அதே ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது ஒரு சப்போஸ் அந்த ஃபவுண்டேஷன் மாடலுக்கு இது மாதிரி ஒரு இன்புட்லாம் கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா அது சம்வாட் ப்ரெடிக்ட் பண்ணும் ஆவரேஜா. பட் அதுக்கே அந்த ஃபவுண்டேஷன் மாடல் எடுத்து மெடிக்கல் காலேஜ் புக்ஸ்ல இருக்கிற நாலேஜை கொடுத்து அந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற நாலேஜ், இப்போ ஏற்கனவே இப்போ எத்தனையோ பேருக்கு ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அந்த இமேஜ் இருக்கும், டாக்டர்ஸ் எழுதின ரெக்கமெண்டேஷன் அந்த டேட்டா இருக்கும். அந்த டேட்டா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து நம்ம சூப்பர்வைஸ் ஃபைன் டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வந்து வி வில் பி ஹேவிங் நியூ எல்எல்எம். அந்த எல்எல்எம்க்கு நம்ம பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், மெடிக்கல் எல்எல்எம் இல்லை டாக்டர் எல்எல்எம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கு நேம். அப்போ டாக்டர் எல்எல்எம் கிட்ட நீங்க ஒரு இமேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அது பெட்டரா ஆன்சர் பண்ணும். பட் அதே ஃபவுண்டேஷன் மாடல், ChatGPT மாதிரி இருக்கிற ஃபவுண்டேஷன் மாடல் கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில டைம் தெரியலன்னு சொல்லும், இல்லை சில டைம் ஆவரேஜா சொல்லும், விச் இஸ் ஈக்குவல் டு சம்மன் ஹூ இஸ் நாட் வெரி ஸ்பெஷலைஸ்ட், ஹூ இஸ் நாட் அன் எக்ஸ்பர்ட். அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு இல்லைங்க, நான் வந்து டாக்டர் கிடையாது, நான் வந்து படிக்கல, எனக்கு இந்த எக்ஸ்ரேல எப்படி பார்க்கணும்னு தெரியாதுன்னு நம்ம ஒரு நார்மல் நான் டாக்டர் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைக் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸும் ஃபவுண்டேஷன் மாடல்ஸாக இருக்கிற எல்எல்எம்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் பண்ணும் நமக்கு. இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜா ப்ரெடிக்ட் பண்ணும் சப்போஸ் அந்த நாலேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ தட்ஸ் த மெயின் டேக் அவே. ஃபவுண்டேஷன் மாடல்ஸ், instruct-tuned foundation models, multimodal models, then supervised fine-tuning. So these are the three major elements in large language models. Again, in the large language models now will come under generative AI. So that is the most important thing you need to remember. பட் எகைன் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ல நிறைய பேருக்கு இது வந்து தெரியுமான்னு தெரியல. ஸோ ப்ராம்ப்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ எப்படி நம்ம கோடிங்ல ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 6 months பண்ணியிருப்பீங்க, ஒரு சில டைம் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கோடு கம்பைல் ஆகாது, எரர் அடிச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்டெக்ஸ் எரர் வந்து நம்ம ரொம்ப லைக் அது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்க அந்த அந்த ஒரு லைக் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்க வந்து நம்ம கொடுக்குற ஃபுல் ஸ்டாக் கமா முதற்கொண்டும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஆக்சுவலா அந்த அப்ளிகேஷன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ
நீங்க கரெக்டான கொஸ்டின் கேட்கணும். ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்புக்கு வேல்யூ இருக்கு இங்க. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ நம்ம ஒரு கோட் எழுதும்போது எவ்வளோ அக்யூரேட்டா எழுதுவோம், அதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இன்னும் சொல்லணும்னா நிறைய ப்ராம்ப்ட் வந்து எழுதி வச்சுக்கணும். நம்ம ஒரு ஏஐ கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் நம்ம பர்சனலா வச்சிருக்கணும். வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது வந்து ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணேன். யூஆர் அ கண்டென்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் வேர்ல்ட் கிளாஸ் SaaS அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு இமேஜ் கொடுத்து அதில் வேர்ட்ஸ்க்கு ஆர் சென்டென்சஸ்க்கு கிவ் த பெஸ்ட் கரெக்ஷன் உங்களுக்கு இஃப் இட் இஸ் நாட் மேக்கிங் சென்ஸ் டு யூ அப்படின்னு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அது அழகா ஒரு ஒரு கண்டென்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 50,000 சேலரி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து ஒரு செகண்ட்ல எழுதி கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் இங்க இருக்கிற விஷயம். ஸோ இதை வந்து வேர்ல்ட் கிளாஸ் அப்ளிகேஷன் போட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த வேர்ல்டு கட் பண்ணிட்டோம்னா அதை வேற மாதிரி எழுதி கொடுக்கும். கொஞ்சம் லோ குவாலிட்டி எழுதி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆவரேஜா எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த கமா ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வந்து தெர் இஸ் அ வெரி பிக் இம்பேக்ட். ஸோ நம்ம வந்து அப்போ ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக பண்ண தெரியணும் நமக்கு. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி டாபிக் இருக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு இப்போ நீங்க எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு யூ நீட் டு திங்க் யூ டு ரைட் லைக் 15 minutes தென் யூ டு ரிவைஸ் கரெக்டான கொஷின். இப்போ வந்து ஒரு ஒரு கரெக்டான கொஷின் கேட்கணும். நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறீங்க, இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன கேட்கணுங்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எழுதி வைப்பாங்களா அந்த மாதிரி. Just imagine like for AI application data, whatever you do, you need to make sure you're giving correct prompt. இந்த மாதிரி கரெக்டான கொஸ்டின் இன்புட்டா கொடுக்கும்போது it give correct answers. So that's the most important thing. So try to keep lot of like prompt templates. அது அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க எப்பவுமே. எப்பப்போலாம் வேணுமோ அப்போ அந்த இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து யூ கேன் கிரியேட் ஆர் யூ கேன் ஆட்டோமேட் யுவர் ஒர்க். ஸோ இன்னொன்று இதுல ஏஐ ஏஜென்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐ வில் ஆல்சோ கவர் தட் இன் த அப்கமிங் செஷன்ஸ். அப்போ வந்து இப்போ உங்களுக்கு மல்டிபிள் இப்போ கண்டென்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு ரோல் நீங்களே பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 பேர் இருக்கீங்க. 5 பேர்ல ஒருத்தர் தான் நல்லா அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஐடியாஸ் இருக்கு. மற்றவங்க 4 பேரும் அந்த ஒருத்தர் சொல்றதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆனால் பெரிய நாலேஜ் இருக்காது. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்லாம் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து இப்போ கண்டென்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் தென் வந்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு டெஸ்டிங் பிளஸ் ஒரு ஆர்கிடெக்ட் லைக் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி வந்து ஒரு மல்டிபிள் ரோல்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும் ஜெனரேட்டிவ் ஏஐலயே. ஸோ இப்போ இந்த மல்டிபிள் ரோல்ஸ் அப்படிங்கிறத பண்றதுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பேர். அதாவது யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ்னா நத்திங் பட் அவங்களும் அதுவும் ஒரு LLM தான். ஒரு 4-5 LLM சேர்ந்து நீங்க வந்து உங்களோட ஒர்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு ஏஜென்டிக் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து 5 பேர்னா அந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க? ஸோ இல்லை ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா அட்லீஸ்ட் நம்ம அனாலஜிக்கு 4 பேர் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 பேரோட ரோல் என்ன? ஒருத்தங்க they be writing a ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அவ்வளவுதான். அப்போ எப்படி எழுதுனா யுவர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட்டர் ஃபார் அவர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் விச் வி ஆர் கோயிங் டு சப்மிட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி சம்திங் எழுதிட்டு டு ரைட் ஃபுல் கண்டென்ட் from chapter 1 to chapter 5 and this chapter should cover இது. அப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா தென் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு மினிமல் இன்புட் கொடுத்துட்டீங்கன்னாவே இப்போ நீங்க வந்து ஓகே நீங்க தான் ப்ராஜெக்ட் லீடா இருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் பேஸ் இதுதான்ப்பா ஒரு நம்ம பண்ணியிருக்க ரிசல்ட். இந்த ரிசல்ட் கொடுத்துட்டு நீ இதுக்கு மேல வந்து தீசிஸ் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்கன்னா அதை நீங்க வந்து இந்த ஏஜென்ட் வந்து பண்ணி கொடுத்துறேன். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ இவ்வளோ வேலை வந்து உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏஜென்டிக் சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிளே அ பிக் ரோல். நீங்க ஒரு சாட்ஜிபிட்ட சும்மா கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்சர்ஸ். பட் நீங்க சாட்ஜிபிட்ல யூ கேன் கிரியேட் ஏஜென்டிக் சிஸ்டம் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது யூ கேன் ஆட்டோமேட் லாட் மெனி ஒர்க். பட் இதெல்லாம் வந்து ஒரு லைக் அகெயின் இட் ஹாஸ் அ லிமிட் அஸ் செட். பட் ஆனால் ஸ்டூடெண்டா உங்களால யூ கேன் லேர்ன் லாட் மெனி திங்ஸ். ஸோ உங்களோட growth வந்து it will be really like massive when you really learn with the help of these kind of large language models and agentic AI systems அதெல்லாம்.
ஸோ இப்போ ப்ராம்ப்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் டு நோ. யூ ஷுட் ஹேவ் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ். அந்த மாதிரி இப்போ நம்ம சில ப்ரோக்ராமிங்லாம் நம்ம எப்படி கோட் சேவ் பண்ணி வச்சிருப்போம், அந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் பண்ணி, அந்த மாதிரி ப்ராம்ப்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ எதுக்கு எப்போ ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டாக நம்மளால கன்வே பண்ண மாட்டோம் எல்லா டைமுமே. இப்போ வெறும் சாஸ் அப்ளிகேஷன் போகிறதுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் சாஸ் அப்ளிகேஷன் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு கம்மா ஃபுல் ஸ்டாப் ஒரு ப்ளீஸ்ன்னு போகிற வார்த்தைக்கு கூட இன்னும் இந்த மாதிரி லைக் மேபி ஐ திங்க் த வேல்யூ லைக் நம்ம ஒரு தனியா ப்ளீஸ்ன்னு போறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஒரு 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 ப்ராம்ப்ட்ல சில இடத்துல நம்ம ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் ஆல் ஹேஸ் த வெயிட்டேஜ். ஸோ லைக் அது முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் இந்த ப்ராம்ப்ட்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சில வார்த்தைகள்லாம் வந்து லைக் மேபி ஒரு ஃபில்டர்ஸ் மாதிரி வச்சு அவங்க they don't consider, but still like you need to know how to write this prompt that will make a big impact in your work. So then yeah, as I said, like yeah, then drag and knowledge graph, temporal graphs, and the human in the loop. So இதெல்லாம் வந்து again like ways to enhance our LLM. நான் சொல்லியிருப்பேன் LLM வந்து there are 3 different stages, and like so prompt will be there like to work with these LLMs. So directly if you ask them questions it can respond. And இப்போ like short language models, large language models எல்லாம் பார்த்திருப்போம். But even ChatGPT cannot, as I said, it can do only 80% of the work. Okay. Then அதை வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ண வைக்கிறதுக்கு நம்ம சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் பண்ணோம்னா தென் லைக் அது கொஞ்சம் இன்னும் ஒரு 95% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அப்போ 95% தான் போக வாய்ப்பு இருக்கு. இட் கேனாட் டூ 100%. பட் அப்போ நமக்கு இன்னும் 99% பக்கமா க்ளோஸா வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதாவது நமக்கு இருக்கிறது ஒரே ஜாப் அப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் தான் பண்ண போறோம். அதுல வந்து எனக்கு 99% அக்யூரசி வேணும்ப்பா என்னோட ஏஐ மாடலுக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ராக்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்டாக் ராக், நாலேஜ் கிராஃப்ஸ், டெம்பரல் கிராஃப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுங்கிறது சில கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெட்டரா பண்ணும் ராக் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க LLM-ஓட. இந்த ராக்ல வந்து எப்படின்னா இன்னும் சிம்பிளா சொல்ற பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து ஒரு லைக் ஒரு LLM மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு LLM வந்து ஒரு டாக்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ மெடிக்கல் ஜிபிடின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு டாக்டர் மாதிரி. ஸோ whenever we ask questions இந்த மாதிரி இட் கேன் ரெஸ்பாண்ட். பட் இதே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சர்ஜரி இருக்கு, அந்த சர்ஜரி ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஈவன் தட் மெடிக்கல் ஜிபிடி ஆல்சோ மே நாட் ஆன்சர் ப்ராப்பர்லி. ஒரு பர்டிகுலர் கேஸ் இன்னும் ரொம்ப டீப்பா ஒரு ரீனல் சர்ஜரி பண்றாங்க அப்படிங்கும் போது அதுக்கு வந்து கேட்கும் போது அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா அந்த LLM கிட்ட ஆல்ரெடி நம்ம எஸ்எஃப்டி பண்ணி ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கோம். லைக் ஒரு பேசிக் மெடிக்கல் MBBS நாலேஜ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல பிஜி ஒருத்தவங்க யாராவது பண்ணிருக்கலாம், வந்து MS பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த MS படிச்சிருக்கவங்களுக்கு என்னென்னலாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களோ அந்த மெட்டீரியல் புக்ஸ், எல்லா புக்ஸ் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ராக்ல போட முடியும். ஸோ மெடிக்கல் ஜிபிடி வந்து ஒரு பிளைன் டாக்டர் மாதிரி. அதுக்கு மேலே இந்த ராக் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப இன்னும் நிறைய விஷயத்த வந்து அது வந்து கரெக்டாக சொல்லும். இட் ரெடியூசஸ் த ஹாலுசினேஷன்ஸ். அதாவது ஹாலுசினேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இன் எல்லாம். சில டைம் என்னன்னா நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, அது ஏனோ தானே ஆன்சர் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன். அது அக்யூரேட்டா இருக்காது, ஏதாவது ஒன்று சொல்ல ட்ரை பண்ணும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச ட்ரை பண்ணும். ஸோ தட் இஸ் ஹாலுசினேஷன். அது வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது தான் ஒன் ஆஃப் த பிக் சேலஞ்ச். அதை ரெடியூஸ் பண்றதுக்கு லைக் அதை நம்ம என்ன அப்ளிகேஷன் பண்ண போறோம், என்ன யூஸ் கேஸ் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி you have to choose foundation model, or we have to choose multimodality model, or we have to choose like SFT. like அதுக்கு மேல SFT பண்ற மாதிரி இருக்கும். தென் மேபி இந்த SFT கூட கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா SFT will be little bit more resource consuming. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து they take some large language model, பேசிக் மாடல் எடுத்துக்குவாங்க, அது கூட ராக் கம்பைன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ராக் கம்பைன் பண்ணாங்கன்னாவே சில டைம் வந்து அவங்களுக்கு ஒரு 90% 95% அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் இல்லை எனக்கு அதுக்கப்புறம் வந்து சம்திங் வேணும். இன்னும் ராக் வந்து எகைன் சில கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணும், சில கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணாது. அப்போ வந்து கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதை வந்து அதோட அட்டாச் பண்ணிட்டோம்னா ஹைபிரிட் ராக் அண்ட் கிராஃப் ராக், அதாவது
நாலேஜ் கிராஃப் அண்ட் ராக் அப்படிங்கிற 2 கான்செப்டையும் மர்ஜ் பண்ணி லைக் அதை வந்து எல்எல்எம்மோட அட்டாச் பண்ணிட்டோம்னா அப்போ லைக் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு நம்ம ஏதோ கொஸ்டின் கேட்கறோம்னா அதுக்கு அது வந்து இந்த ராக் அண்ட் நாலேஜ் கிராஃப்ஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் மாடலுக்கு சில நாலேஜ் இருக்கும், ப்ளஸ் ஒரு ரொம்ப ப்ரிசைஸான இன்ஃபர்மேஷன் இந்த இதில் இருக்கும். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணோம். சப்போஸ் நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து இந்த ரேக்லயோ நாலேஜ் கிராஃப்லயோ அந்த மாதிரியான ஆன்சர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன சொல்லும்னா, எனக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ்ல அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை, இல்லை நீங்கள் ரேக்ல போட்டு வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ்லயோ நாலேஜ் கிராஃப்ல போட்டு வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்லயோ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரேக்குள்ள போட்டு அதை வந்து டோக்கனைசேஷன் பண்ணி நம்ம அதை வெக்டர் எம்பெடிங்ஸாக வச்சு அதை லைக் ஐ வில் ஆல் டெல் தீஸ் வேர்ட்ஸ் பட் ஜஸ்ட் டு கெட் அன் ஐடியா நவ். ஸோ இந்த மாதிரி வந்து வென் யூ அட்டாச் ரேக் கிராஃப்ஸ் it really performs very well. But இதுவும் it may not do 100%. So it can go to 99% for some specific use case. ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு it can go to 99%. பட் ஒரே மாடல் எல்லாத்துக்கும் பெஸ்டா ஒரு சூப்பர் ஹியூமனா நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ ஒரு சின்ன டாஸ்க் வந்து பண்றதுக்கு நம்ம அதிக செலவும் பண்ண முடியாது. லைக் தெர் இஸ் ஆல்சோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ட். நம்ம வந்து ஒரு சின்ன டாஸ்க் கம்ப்ளீட்டா ஏல ஆட்டோமேட் பண்ண முடியும்னா நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ராக் கிராஃப்ஸ் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் 6 months 1 year அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம இன்னொருத்த யாரையா ஹையர் பண்ணி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். தெர் இஸ் அ பேலன்ஸ். நம்ம வந்து இதை எப்படி கரெக்டாக அப்ரோச் பண்றோம்ன்றக்க. பட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து தெர் வில் பி லைக் அ பிக் ரோல். ஸோ அப்புறம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் வந்து மேபி ஐ ஷுட் ஹவ் ஆடட் அஸ் அ 4th point ஹியர். அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3-4 எல்எல்எம் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஒர்க்லோட பிரிச்சு பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிற ஒரு கான்செப்ட் வந்து ராக். தென் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஓகே, எனி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதோட ராக் அட்டாச் பண்ணிக்கலாம். தென் ஏஐ ஏஜென்ட்ஸ். இந்த 3 பேஸ் பண்ணி தான் நிறைய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்குற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த இது இருக்கும். மேபி டு சம் எக்ஸ்டென்ட் கிராஃப்ஸும் இருக்கும். அதிகமாக இல்லைனாலும் தெர் வில் பி சம்திங். நான் இந்த ரேக்லாம் வந்து ஈஸியாக உங்கள் லேப்டாப்லேயே பண்ணிட முடியும். பட் கிராஃப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுவும் கூட லேப்டாப்பில் பண்ண முடியும். பட் எல்எல்எம்ஸ் மாதிரி இருக்கிற பெரிய மாடல்ஸை வந்து நம்ம லேப்டாப்பில் ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ யூ நீட் ரியலி குட் மெஷின் ஃபார் தட். இல்லைன்னா பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டிங் ஜிபியூ பேஸ்ட் சர்வர்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ அகெயின் லைக் ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் டு என்ஹான்ஸ் தி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். தென் அடுத்து இது எல்லாத்துலேயும் வந்து ஹியூமன் இருக்கணும். ஆக்சுவலாக ஹியூமன் வந்து கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், கிவ் ஃபீட்பேக். நம்ம வந்து சொல்லணும் இது வந்து கரெக்டான டேட்டாவா, இந்த டேட்டா கரெக்டாக இருக்குதுன்னு வேலிடேட் பண்ண எல்லா ஸ்டேஜஸ்லையும் we need to validate. நம்ம கரெக்டான இன்புட் கொடுக்கலனா சிஸ்டம் may not give good answer. So this is what. So ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணா ஸ்டார்டிங் டு எண்ட் ஹியூமன் இந்த லூப் இருக்கணும். ஒரு ஆன்சர் அது ஜென்ரேட் பண்றப்போ அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். நம்ம இது கரெக்டாக ஆன்சர் ஜென்ரேட் பண்ணது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாதான் the model will improve based on the like the inputs and outputs we are giving. So yeah. And next, this is just very basics, very much basics. So at least like you should know all these keywords. நம்ம முன்னாடி கவர் பண்ணதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. லைக் ஏஜென்ட்ஸ்னா என்ன, தென் வந்து ராக்னா என்ன, கிராஃப்ஸ்னா என்ன, ஹியூமன் இந்த லூப்னா என்னது, எதனால வந்து இட் இஸ் பிளேயிங் அ பிக் ரோல். அதெல்லாம் நான் சொன்னதை வச்சு யூ ஜஸ்ட் நீட் டு ரிவைஸ் couple of times. அண்ட் தென் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் வந்து எந்த அளவுக்கு அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்ஸ் எல்லாத்தையும் வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் த மெயின் கோல் ஃபார் திஸ் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோங்கிறது தட்ஸ் த மெயின் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் 2-3 weeks வந்து I'll be trying to cover like ஸோ ஹவு டு பில்ட் எல்எல்எம். ஸோ எல்எல்எம்க்கு வந்து என்னென்னலாம் வந்து லைக் ஒரு மேபி ஐ வில் டாக் அபவுட் மேபி இந்த எல்எல்எம் எப்படி பில்ட் பண்றாங்கிறது இட்ஸ் அ லாங் டாபிக். பட் I will try to tell what is there in the LLM. ஸோ இதுக்கு என்னென்னலாம் ஸ்டாக் தேவை. இப்போ நம்ம வந்து இப்போ முன்னாடி இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துருப்போம். இப்போ வந்து என்ன ஸ்டாக் தேவை நமக்கு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் I will cover. And SFT
இதெல்லாம் எதுக்கு பண்றோம், லைக் ஃபைன் டியூனிங் பண்றோம், அது அதனால என்ன அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு சொன்னது கொஞ்சம் லைட்டா சொல்லியிருப்பேன், பட் ஐ வில் கவர் டீட்டெயில் மோர் இந்த கமிங் வீக்ஸ். அண்ட் வந்து இப்போ எல்லாம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் வழி, இதெல்லாம் கூட இப்போ சொல்லியிருப்பேன். ஸோ ரேக், நாலேஜ் கிராஃப்ஸ், டெம்பரல் கிராஃப்ஸ் அண்ட் இந்த இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, அண்ட் ஏஜென்ட்ஸ் அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ இல்லை இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டாக வந்து we can talk. அண்ட் ஃபைனலி வந்து I will try to give some POC on LLM to retrieve information from database. இப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஒரு டைரக்டா ஒரு கொரி எழுதி அது டேட்டாபேஸ் வந்து ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் அதை வந்து நீங்க கொரி எழுதாம அந்த ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் வச்சு அதுல கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா போதும். கேன் யூ ரிட்ரீவ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் திஸ் காலேஜ்னு போட்டோம்னா, கேன் யூ ரிட்ரீவ் த டீடைல்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இந்த காலேஜ் ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா போதும். அப்போ அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னா, இந்த எல்எல்எம் வந்து அந்த உங்களோட கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கொரியை எழுதிரும். அது வந்து வச்சு கால் பண்ணி டேட்டாபேஸ்ல இருக்கிற பேக்எண்ட்ல நம்ம இது வந்து நம்ம கால் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்எண்ட் வச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சில ஆட்டோமேஷனை வந்து நம்ம பண்ணலாம். பட் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொரி எழுத தெரிஞ்சிருந்ததுன்னா, இது சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% 90% கரெக்டாக எழுதும், ஒரு 10% மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த மிஸ்டேக்ஸை நீங்க வித்தின் அ செகண்ட் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ நார்மலி நீங்க ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணி எழுதுற விஷயத்த வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் அ மினிட் பண்ணி கொடுத்துரும். வந்து நீங்க ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கரெக்ஷன் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். பட் ஆனால் சில பேர் வந்து இந்த டேட்டாபேஸ் பத்தி படிக்காம கொரி எழுத ட்ரை பண்ணுவாங்க பாருங்க, அவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி ஆஃப் தி ஏஐ. ஸோ நீங்க வந்து ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா லைக் ஃபுல் ஸ்டாக் ப்ராப்பரா எல்லா லாஜிக் எல்லாம் தெரிஞ்சதுன்னா, கரெக்டா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லைக் 80% ஆர் லைக் 80 டைம்ஸ் மோர் ப்ரொடக்டிவா உங்களால போக முடியும். ஸோ 100 நாள்ல பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து 20 நாள்ல பண்ணிடலாம். பட் ஆனா வந்து இதை நீங்க புரிஞ்சுக்காம பண்ணீங்கன்னா சில டைம் ஹெல்ப் பண்ற மாதிரியே இருக்கும், பட் ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் டேக் அவே. ஸோ அதனால வந்து அந்த ஃபுல் ஸ்டாக் அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அந்த லாஜிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த எல்எல்எம் வச்சு நம்ம ஃபாஸ்டா அந்த புது லாஜிக் எழுதுனா அது என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருது, காம்ப்ளெக்ஸ் கூட எழுதி கொடுத்துருது, நீங்க அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அது என்ன என்ன எழுதியிருக்கு, அது கரெக்டா. ஸோ பாருங்க இது அது எவ்வளவு சூப்பரா எழுதிருக்கு, நம்மளும் இது மாதிரி சூப்பரா எழுதணுங்கிற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போகணும் நீங்க. ஸோ தட் அது என்ன ஒர்க் பண்ணி கொடுக்குங்க உங்களால கிளாரிட்டியா புரிஞ்சுக்க முடியும். அது நீங்க புரிஞ்சுக்காம பிளைண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கோ மேட். மீனிங் லைக் எங்கேயாவது பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய் மாட்டிட்டோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இட் வில் கிரியேட் அ பேட் இம்ப்ரெஷன். ஸோ யாரெல்லாம் வந்து அந்த கோர் நாலேஜ் அவங்களுக்கு இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதுக்கு மேலே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது they have a really good growth. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா ஒர்க்கே பண்ண முடியாது இனிமேலுக்கு. ஏன்னா திஸ் இஸ் வாட் லைக் ஆல் கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். 80 பேர் பண்ற ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வச்சு பண்ண சொல்றாங்க இன்னைக்கு கம்பெனிஸ்ல. இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ ஏஐ டூல்ஸ் இருக்கு, நீங்க இவ்வளோ பேர் அதிகமாக ரெக்ரூட் பண்றீங்க, உங்க ப்ராப்ளம் 80 பேர் இருக்க டீம் 20 பேரா மாத்துங்கன்னு சொல்றாங்க. நல்ல வேலை செய்யறவங்களை மட்டும் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆவரேஜா வேலை பண்றவங்க தூக்கி போடுங்க, இதான் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் த சேட் ரியாலிட்டி ஹியர். பட் என்னன்னா ஒரு நல்ல மைண்ட் செட், நல்ல லேர்னிங், லைக் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை பில்ட் பண்ணிக்கிறவங்க, ஒரு பாசிட்டிவா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் என்ன சொல்றது. முன்னாடி வந்து சில இன்ஃபர்மேஷனே வந்து நமக்கு கிடைக்காது, இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஓப்பனா இருக்கு. பிளஸ் நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி நல்ல டீம்ல ஒர்க் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண we will grow much faster. யாராலுமே நம்மளோட growth ஸ்டாப் பண்ணவே முடியாது. nobody can stop your growth. So இதுதான் the main takeaway from this session. So just believe that 80% AI and 20% you have to believe yourself, or you need to fill the gap. AI-ஆல பண்ண முடியாத விஷயத்த உங்களால கண்டுபிடிக்க முடியும். Then when you ask correct questions, then AI can give a better answer. So இந்த சைக்கிளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா it's more than enough. For this session, and so next week, I will start with large language models in detail. So yeah. So anyone having any questions? So